ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி சூப்பராகவும் சிம்பிளாகவும் ஒரு ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் ஐடியா டிசைன் வந்து பார்க்கலாமா? அதுக்கு நான் அந்த மாதிரி பென்சில் எடுத்து க்ளவுட் டிசைன் மாதிரி வந்து ஃபுல்லாக அந்த A4 ஷீட்டில் வந்து வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வேணாலும் வரைஞ்சிக்கலாம், ஆனால் தீம் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக இரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீட்டாக தெரியும், இல்லைனா அந்த பென்சில் ஸ்கெட்ச் எல்லாமே வந்து விசிபிளாக தெரியும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே இதை வந்து பண்ணிடலாம். உங்களுக்கு ப்ராஜெக்ட் இது ஏதோ ரொம்ப அவசரமாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும், அசைன்மெண்ட் ஐடியா வந்து நீங்கள் காலையில் தான் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் வந்து பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். நானே ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இதை வந்து முடிச்சிட்டேன். நான் வந்து அதை சுற்றி கலர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர் பென்சில் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் பென்சில்ஸ் வேணாலும் எடுத்துக்கிட்டா, நல்லா லைட்டான கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் லெட்டர்ஸ் எழுதுவோம், அது பார்க்க கொஞ்சம் ப்ரைட்டாக வந்து தெரியும். நான் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே வந்து எழுதிக்கிறேன். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு தமிழ் ப்ராஜெக்டாக இருந்தால் நீங்கள் அதில் இருக்க தமிழ் எழுத்துக்கள்லாம் வந்து எழுதிக்கலாம். மேக்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இது இங்கிலீஷ் ப்ராஜெக்டோட தீமில் வந்து பண்ண போகிறேன். அதனால நான் வந்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து எழுதிக்கிறேன். ஓகே குட்டீஸ், நம்மளோட டிசைன் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நான் சென்டரில் வந்து நேம், ஸ்டாண்டர்ட், சப்ஜெக்ட் வந்து எழுதிக்கிறேன். நல்லா போல்டான லெட்டர்ஸ் வந்து எழுதிக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட்லேயும் சைஸ்லேயும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து கலர் பண்ணிக்கிறேன். பிளாக்லேயே வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் அவுட்லைன் வந்து வேறு கலர் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அவுட்லைனில் வேறு கலர் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பண்ணுறதுக்கு பிளாக் ஸ்கெட்ச் இருந்தாவே போதும், ஃபுல்லாகவே வந்து முடிச்சிடலாம். நீங்கள் அது கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளாக்லேயே வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி கிராஃப்ட் அண்ட் DIY ஐடியாஸ் வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் செல்லக்குட்டீஸ். நான் அப்ளை போட்ட அவுட்லைன் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நல்லா போல்டாக வந்து கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். லெட்டர்ஸும் அந்த அவுட்லைனும் வந்து எவ்வளோ போல்டாக இருக்கோ அவ்வளோ நீட்டாக வந்து இருக்கும். நம்ம பார்க்குறக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு கூட நீங்கள் அவுட்லைன் வந்து வேறு கலரில் கொடுத்துக்கலாம். கலர் பண்ணுறதுக்கு நான் வந்து பென்சில் யூஸ் பண்ணல. நீங்கள் அதுக்கு பதிலாக வாட்டர் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல லைட்டான போஸ்டர் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த போஸ்டர் கலர் நல்லா தண்ணி விட்டு அது ரொம்ப மைல்டான கலராக வந்து மாற்றி அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் ஐடியா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.